மணி நேரம் இருக்கிறேன் என்றால் வெளியே 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர்களோடு நின்று நான் பேச வேண்டும். இப்படித்தான் அந்த காலம் தொடங்கியது, அந்த பயணம் தொடங்கியது. தேர்தல் பாதை வேண்டாம் என்று பிரகடனப்படுத்திவிட்டு மக்களை அமைப்பாக்கக்கூடிய அந்த களப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருந்த வேளையில்தான் ஒரு செயற்குழு கூட்டத்திலே தப்பி ஆற்றல் அரசு அன்றைய சக்திவேல் உள்ளிட்ட தோழர்கள் வந்து இந்த பிரச்சனையை சொன்னார்கள். நான் ஒரே வார்த்தையிலே நான் தான் தேர்தலை புறக்கணிக்கிறேனே, விடு, அதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனாலும் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் பிறகுதான் என்னுடைய தமக்கை வசிக்கும் திருமாந்தரை கிராமத்திலே ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி இது பற்றி விவாதித்தோம். உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மேலவளவிலே இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, பல்வேறு பகுதிகளிலே சிக்கல் இருக்கிறது. அப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்யாத போது அதன் பிறகுதான் முருகேசனை அழைத்து வருகிறார்கள். நல்லாகுளத்தில் நான் தங்கியிருந்த 10க்கு 10 அறையிலோரத்தில் என்னை சந்தித்தார். ஆஜாதி பாகுவான தோற்றம் கொண்ட ஆவீரன் முருகேசன். அவரிடத்தை நான் கேட்டேன், உனக்கு அச்சம் இல்லையா? ஏன் வீட்டுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய துடிக்கிறாய்? அட விடுங்க, நான் உயிர் போனா போட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன். அந்த தம்பி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பசுமையாக நினைவிருக்கிறது. அப்படி என்றால் என்ன கோரிக்கை? உங்கள் கட்சியை சார்ந்த அவர் சொன்ன வார்த்தை. அப்போது அவர் திமுகவில் இருந்தார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த அம்மாப்பட்டி மையங்கருப்பு என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார், அவருக்கு சொல்லுங்க. கயரம்பட்டியை சார்ந்த தோழர்களும் கம்மாப்பட்டியை சார்ந்த தோழர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்புகிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளாக இருந்தாலும் நல்லது. உங்க கட்சியிலிருந்து யாரும் போட்டியிட வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதையை உடன்பாடு கொண்ட இயக்கம் இல்லை. அப்படி இருந்தால் அவர்களை நான் தடுத்து விடுகிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் நில்லுங்கள், இல்லை என்றால் வீண் நம்பு வேண்டாம் என்று அறிவுறுத்தினேன். நான் மோடு முட்டியாக இருந்திருந்தால், மதுரையில மோடு முட்டினா முட்டா பயனா அப்படியா? அதை விடக்கூடாது, நீ போய் நில்லு பாத்துக்கிற அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அன்றைக்கே எனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருந்தது. மோடுமுட்டித்தனமாக எந்த விஷயத்தையும் அணுகக்கூடாது. இங்கே சாதி வெறியர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள் என்றால் உன் பாதுகாப்பு முக்கியம் என்று சொன்னவர் திருமாவளவன். உன் பாதுகாப்பு முக்கியம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடு. அவசரப்பட வேண்டாம், வீண் நம்பு வேண்டாம். உள்ளபடியே தம்பிகள் இருக்கிறார்கள், அப்படித்தான் அவருக்கு நான் அறிவுரை சொன்னேன். வீட்டுக்கு திரும்பிவிட்டு மறுபடியும் வந்துதான், இல்லை நான் இருக்கிறேன், என்ன ஆனாலும் நான் இருக்கிறேன். அந்த வீரம் தான் இன்றைக்கு என் கண்களில் அப்படியே பசுமையாக பதிவாகி இருக்கிறது. தெரிந்தே கிளப்பி இறங்கினான். அவன்தான் மாவீரன். எதேச்சே நடந்ததில்லை. எசகி பிசரா போய் மாட்டில்ல, சடன் ப்ரொவோகேஷன் நடந்ததில்லை. பேசிட்டு இருக்கிறோம், தகராறு வந்து திடீர்னு ஒருத்தன் ரவுடி அட்டாக் பண்றான், அதனால ஒருத்தன் சுருட்டு விட்டு சாகுறான். அப்படி அல்ல. தூங்கிட்டு போது சில பேர் எண்ணிக்கைக்காக வந்து கழுத்தறுத்து கொலை பண்ணி விட்டு ஓடுவார்கள். அப்படி பலியான தோழர் அல்ல. எதிரிகள், சாதி வெறியர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள், கெடு விதிக்கிறார்கள், மீறினால் கொலை செய்வோம் என்கிறார்கள், தலையை அறுப்போம் என்கிறார்கள். இவ்வளவு எச்சரிக்கை தெரிந்த பிறகும் நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்று முடிவெடுத்தாலே அதுதான் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை எதிர்ப்பதில்லை. அப்போது முருகேசனை நினைவுகளை வைக்கிறான் எழுதிய வரிகள் தான் இந்த வரிகள். அருவாளை தூக்கிறது பேர் வீரம் இல்ல, 10 பேர் ஒளிஞ்சிருந்து வெட்டுறது பேர் வீரம் இல்ல. அப்பாவிகளை நிராயுதமாக 50 பேர் சூழ்ந்து வளர்ச்சிட்டு ஓட்டி உடனே வெட்டது கோவை கனவு. எவனொருவன் எதிரியை எதிரின் கையில் ஆயுதம் இருக்கும் போது அவனோடு மோதுகிறவன் தான்
அது ஒருபோதும் வீரமாக அருவாள் நீக்குவதில் வீரம் இல்லை, குருவாலை வீசுவதில் வீரம் இல்லை. நெருக்கடிகள் வருகிற போது எதிர்த்து நிற்பதுதான் வீரம். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். நெருப்படைக்குள் வீழ்ந்த போதும் அதினை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்னன்னு அன்னைக்கு நான் 6 வரை எழுதினேன். அண்ணா பாஷால நின்றுகிட்டு நான் யோசித்து எழுதிய முழக்கம் இல்லை. அண்ணா பேருந்து நிலையத்தில் என் வாழ்நாளில் நான் பார்த்த ஒரே மாவீரன் மேலவளவு முருகேசன். நான் சந்தித்த ஒரே மாவீரன் மேலவளவு முருகேசன். எங்கள் 35 ஆண்டு கால பொதுவாழ்வில் எத்தனையோ பேர்களில் இந்த அடைமொழியோடு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மேடைகளில் பேசுகிற மாவீரன் அல்ல, களத்தில் எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்த ஒரு மாவீரன் மேலவளவு முருகேசன். எங்களுக்கான உரிமை அது, சட்டப்பூர்வமான உரிமை அது. அதை நசுக்குவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அதை பறிப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? அதனால் என் உயிர் போனாலும் அந்த உரிமையை நிலைநாட்டுவேன். அதுதான் கொள்கை நெறிப்படி வாழ்தல் வீரம். தோழர்களே, அப்படித்தான் இந்த இயக்கம் தேர்தல் பாதையை நோக்கி நகர்ந்தது. மேலவளவு முருகேசனுக்கு எப்படி துணை நிற்பது, இதை எப்படி எதிர்கொள்வது, இதை எப்படி அணுகுவது என்கிற கேள்விக்கு விடை தேடிய போதுதான் நாம் வெறும் மறட்டுத்தனமாக தேர்தல் புறக்கணிப்பை ஒரு உத்தியாக கையாளக்கூடாது. மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களின் தேவைகளில் இருந்துதான் நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்ப கூட மது ஒழிப்பு மாநாடு அறிவித்திருக்கிறேன். இது மறட்டுத்தனமான கோரிக்கை அல்ல, மக்களின் கோரிக்கை. அரசியல்வாதிகள் எல்லாம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்கிறார்கள். அதுதான் மக்கள் கோரிக்கை. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மது விலக்கை சொல்கிறார். மக்களை படித்தோம், மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதிலிருந்துதான் முடிவெடுக்கும். நான் மக்களை சந்திப்பதற்கு முன்னால், வெகு மக்களை சந்திப்பதற்கு முன்னால் தேர்தல் புறக்கணிப்பை ஒரு உத்தியாக அறிவிப்பு செய்தேன். மக்களை களத்தில் சந்தித்த பின்னால் தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு உத்தி, சரியான உத்தியாக இருக்க முடியாது. இந்த தேர்தலில் நாமும் பங்கேற்க வேண்டும், மக்களை வழிநடத்த வேண்டும். நாம் தான் மாற்று என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அறிவை பெற்று பாடத்தை கற்று அதிலிருந்து எடுத்த முடிவுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பாதைக்கு திரும்பியது. தோழர்களே, முருகேசன் விண்ணப்பம் செய்துவிட்டால் அதன் பிறகு நடந்த கதைகள் நிறைய. அதையெல்லாம் பல முறை உங்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். எட்டிமங்கலம் சந்திரமோகன் தான் முதலில் இந்த தகவலை எனக்கு சொல்லுகிறார். என்னால் இதை ஏற்க முடியவில்லை. உடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ந்ததை போன்ற ஒரு அதிர்ச்சி. இது உண்மையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு ஏக்கம். தெரிந்து சொல், உண்மையை தெரிந்து சொல் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவர் 10-15 பேருக்கு மேலே படுகொலையாகிவிட்டார்கள் என்று சொன்னார். மதுரை எனக்கு பெரிய அளவிலே பழக்கமான ஒரு மாவட்டமும் இல்லை. ஒரு அரசு ஊழியராக வந்து ஓரளவுக்கு மேலூர் வட்டாரத்திலே மட்டும்தான் எனக்கு பழக்கம். மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டாரம் மட்டும்தான் அப்போது எனக்கு பழக்கம் புழக்கம். மதுரை மாவட்டம் முழுக்க நான் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அப்போது இல்லை. கிளைகள் எல்லாம் மதுரை மாவட்டம் முழுவதும் உருவாக்கப்படாத காலம் அது. அங்கும் இங்கும் அழைக்கிற இடங்களுக்கு போவேன். பெரியகுளம் சென்றிருக்கிறேன், திண்டுக்கல் சென்றிருக்கிறேன், விருதுநகர் போயிருக்கிறேன், இப்படி குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் வேறொரு வட்டாரத்தில் பல கிராமங்களுக்கு நடந்தே போயிருக்கிறேன். கரியாமங்கலம், ஆட்டுக்குளம், அங்கெல்லாம் நடந்தே போய் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். வல்லாளப்பட்டி வரையில் இந்த பகுதி முழுக்க நடந்தே போயிருக்கிறேன். கொடிகளை ஏற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரோடு எப்படி இணைந்து இதை எதிர்கொள்வது என்று தெரியாத ஒரு திக்கு தெரியாத நிலையிலே நான் இருந்தேன். ஆனாலும் என்னோடு வந்த தோழர்களை மட்டும் நான்
கையில் வைத்துக் கொண்டு துணிந்து அந்த கொடுமையை எதிர்த்து போராடுவதற்கு களம் அமைத்தேன். முதலில் இந்த தோழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக நான் மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தேன். தம்பி பாலாஜி சொன்னார், இதை எப்படி திருமாவளவன் கையாண்டார் என்பதுதான் முக்கியம். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை வழிநடத்தக்கூடியவன் சூழல்களை எப்படி கையாளக்கூடிய வலிமை பெற்றவனாக இருக்கிறான் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். அன்றைக்கு நான் ஒரு சராசரி நபராக இருந்திருந்தான், ஒரு ரவுடியாக இருந்திருந்தான், என்னை பல பேர் ஆத்திரமூட்டினார்கள். விடக்கூடாது, பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும், யாரையாவது செய்ய வேண்டும். இதுதான் ரவுடிகளின் வேலை. செஞ்சவனை செய்வது என்பது வேறு, ஆனால் சாதி அடிப்படையில் எண்ணிக்கைக்கு செய்வது என்பது ரவுடித்தனம். இந்த சாதியில் 4 பேர் இருந்தா அந்த சாதியில் 4 பேர் வேணும். ஆடு மேய்க்கிறவன், கடைக்கு வர்றவன், குளிக்க போறவன், படுத்து தூங்குறவன், அப்பாவி, எவனோ ஒருத்தன் வெட்டி கணக்கு பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்ற தூண்டல் இருந்தது. ஆனால் அன்றைக்கு எனக்கு இருந்த பொறுப்புணர்வை அடிப்படையில் நான் அப்படி தவறான வழிகாட்டுதலையும் செய்ய என்னோடு இருந்த தோழர்களை அழைத்து நான் அங்கே வருகிறேன், கட்டுப்பாடாக நான் இந்த கிராமத்துக்கு போக வேண்டும், அந்த உடல்களுக்கு நாம் மலர் மாலை வைத்து வீரவணக்கம் செலுத்த வேண்டும், அதன் பின்னர் மக்களை திரட்டி கண்டன பேரணியை நடத்த வேண்டும், அரசியல் நடவடிக்கையாக இதை நாம் மாற்ற வேண்டும். 1997 அரசியலில் புதிதாக அடிமை எடுத்து வைத்த அந்த தொடக்க காலத்தில் இப்படித்தான் திருமாவளவன் சிந்தித்தான். தூண்டிவிட 4 பேரை கூப்பிட்டு, இந்த கையில அதை வச்சுக்க, இதை வச்சுக்க, எவனாவது கையில தெம்பரவனை போட்டு தள்ளு என்று தூண்டி இருந்தால் அது மாறி மாறி இருக்கக்கூடிய ரவுடித்தனமாக மாறியது. அது தொடர்கதையாக நீடித்திருக்கும். எனக்கு என்ன என்று நான் கண்டும் காணாமல் போகவில்லை. யாரோ எவரோ, நான் ஒரு அரசு ஊழியர், ஏதோ அம்பேத்கர் பெயரை சொல்ல வந்து ஒரு இயக்கம் நடத்திக் கொண்டு அமைதியாக படித்தவர்களோடு ஹோட்டல்களிலே கூட்டம் போட்டுவிட்டு தேநீர் இருந்து விட்டு போகிற ஒரு அரசியலை செய்ய நான் கருதவில்லை. படிக்கிறவர்களை நம்பி நான் போகவில்லை. சாதாரண தோழர்கள், ஆடு மாடு மேய்க்கிற தோழர்கள், கட்டிட வேலை செய்யக்கூடிய தோழர்கள், அன்றாடம் கூலி வேலைக்கு போகக்கூடிய தோழர்கள், மரம் ஏறக்கூடிய தோழர்கள், கம்பி கட்டக்கூடிய தோழர்கள், இவர்கள் தான் என்னை சுற்றி இருந்தார்கள். இவர்களைத்தான் நான் நம்பினேன், இவர்களைத்தான் நான் அரசியல் படுத்தினேன். இவர்களை வைத்துத்தான் மதுரை மண்ணிலே, மதுரை மாநகர் வீதிகளிலே இந்த படுகொலைகளை கண்டித்து, சென்னகரம்பட்டி படுகொலை, அடுத்து மேலவளவு படுகொலை, சோழத்திகளை அச்சிட்டு ஓட்டினோம். மதுரையிலிருந்து ஊர் ஊராகி செல்லுகிற புறநகர் பகுதிகளுக்கு செல்லுகிற பேருந்துகளில் சிறுத்தை எம்பளம் சின்னம் குறித்த சுவரொட்டிகள் பறந்தன. துண்டறிக்கைகள் போட்டுக் கொடுத்தோம். 2000 பேர் 3000 பேர் என்று திரட்டி பேரணிகளை நடத்தினோம். மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று பிரகடனம் செய்தோம். முதலில் மதுரை வீதிகளிலே இப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் அமைப்பாய் திரண்டு அணிவகுத்த நிகழ்வுகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரசியல் யோசிச்சு பாருங்க. நான் 4 பேரை தூண்டி விட்டு அதுக்கு தயாரா இருக்கிற பயிர்களை இதை போய் செய்யுங்க, அதை போய் செய்யுங்க சொல்லி இருந்தால் இந்த 35 ஆண்டு காலம் தாக்கு பிடித்து இப்படி ஒரு இயக்கத்தை நடத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் போய் அடியெடுத்து வைத்திருக்க முடியுமா? மதுரை மண்ணிலே தொடங்கிய இயக்கம் விவேகானந்தா காலனியிலே தனிமையிலே இருந்த ஒரு வீட்டிலே உட்கார்ந்து நான் தனியே ஒரு பேப்பரிலே வரைந்த கொடி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பறக்கிறது. அன்றைக்கு நான் நினைத்து பார்க்கவில்லை. இந்த நீளத்தையும் சிவப்பையும் நினைத்த போது பொதுவாக அம்பேத்கர் இயக்கம் என்றால் நீலக்கொடிதான்.
அதிலே சரிபாதியாக சிவப்பை சேர்த்த திருமாவளவன் முதல்வர்கள் இந்திய அரசியல் மார்க்சியத்தை இணைக்க வேண்டும், இடதுசாரி அரசியலை இணைத்து செல்ல வேண்டும், பெரியாரியத்தை இணைத்து செல்ல வேண்டும். இப்படித்தான் இந்த இயக்க தோழர்களை நான் அரசியல் கொடுக்கிறேன். மேலவளவு படுகொலையை கண்டித்து மதுரையிலே இயக்கம் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் முதல் முறையாக சென்னை தலைநகரத்தில் மிகப்பெரிய பேரணி நடத்தினோம். நாடு திரும்பி பார்த்தது. அடுத்த நாள் காலையிலே எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தி, சென்னையிலே நடத்திய பேரணி எப்படி 7 பேர் படுகொலையானது முதல் பக்க செய்தியாக தலைப்புச் செய்தியாக வந்ததோ அதை போல ஜூலை 23, 1997 சென்னை மாநகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பேரணி பெரிய வேட்டிலே தொடங்கி கன்னியாகுமரத்திலே போய் முடிந்தது. ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூர பேரணி. அந்த பேரணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் யார் என்பது உலகத்திற்கு தெரிய வந்தது, வெளிச்சத்திற்கு தெரிய வந்தது. அதன் பிறகுதான் இது நாடு பேசுகிற ஒரு பேசுவிடும் பொருளாக மாறியது. வழக்கமாக தலித்துகள் கொல்லப்பட்டால், நண்டு நத்தைகளை இழுத்துவிட்டு போனால் காலால் தள்ளிவிட்டு போவதை போல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் கூட 174 CRPC போடுகிற துறையாகத்தான் காவல்துறை இருந்தது. எவ்வளவு பெரிய பச்சை படுகொலையாக இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் 174 CRPC. 174 CRPC யாருன்னு தெரியல, யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க, இனிமே நாங்க விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு அதை கொலை வழக்கா இல்லையா என்று புலன் விசாரணை செய்து பிறகு அந்த வழக்கை பதிவு செய்வோம். இந்த ஆதரவு காவல்துறையிலே இருந்தது, இந்த அலட்சியம் காவல்துறையிலே இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களை யாரும் கொலை செய்யலாம், ஒடுக்கப்பட்ட மக்களின் குடிசைகளை யாரும் கொடுக்கலாம், ஒடுக்கப்பட்ட மக்களின் குடியிருப்புகளுக்குள்ளே யாரும் நுழைந்து தாக்குதல் நடத்தலாம், போலீசும் நுழைந்து தாக்கும், சாதி வெறியர்கள் தாக்குவார்கள், எந்த கொடுமையும் அரங்கேறும். ஆனால் காவல்துறை சாதாரண வழக்குகளில் குற்றவாளிகளை தப்ப விடுவார்கள். அதில் ஒரு தீவிரம் இருக்காது. அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1984 வந்தது. 95 அதற்கு வரையறைகள் வந்தன. வன்கொடுமை தடுப்பு சட்டம், நான் முதலில் பஞ்சாயத்து ராஜ் என்று சொன்னேன். வன்கொடுமை தடுப்பு சட்டம், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு வந்தது, அது உடனே நடைமுறைக்கு வந்தது. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 வந்தது. அதற்கான நடைமுறை 95 சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. 97 படுகொலை, 97 படுகொலையிலே, மேலவளவு படுகொலையிலே அந்த சட்டத்தை போடுவதற்கு கூட காவல்துறையிடம் போராட வேண்டியிருந்தது. பொதுவாக ஒரு செக்ஷன் போடுவாங்க, போட்டாங்க SC/ST ஆக்ட் 3110. 3 என்றால் செக்ஷன், 1 அதுல இருக்க கிளாஸ், 10 சப் கிளாஸ். 3வது பிரிவு செக்ஷன், 1வது கிளாஸ் அதில் உள்ள துணை பிரிவு, 10வது உபப்பிரிவு அதில் உள்ள இன்னொரு துணை பிரிவு. 3110 அப்படின்னா என்னன்னா, சாதியை சொல்லி இழிவாக பேசினான் அப்படிங்கிற பிரிவு. கொலை நடந்தாலும் இதுதான் போடும் போலீஸ். பாலியல் வன்கொடுமை செய்தாலும், ரேப் கற்பழிப்பு நடந்தாலும் இதுதான் போடும் போலீஸ். தீ வைப்பு நடந்தாலும் இதுதான் போடும் போலீஸ். இந்த போலீஸ் எவ்வளவு பயாஸ்டா இருந்தாங்கிறது புரியுது. பயாஸ்னா ஒரு சார்பா, சாதி வெறியர்களுக்கு சார்பாகத்தான் இருக்கும் காவல்துறை. அது எந்த ஆட்சி இருந்தாலும், எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை நேராக கொண்டு வர்றதுக்கு நம்ம போராட வேண்டியிருக்கிறது. சட்டப்படி நடங்க, அதுக்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது. மர்டர் நடந்தா மர்டர்னு போடு. ஆனா தலித்துகள் கொல்லப்பட்டால் எடுத்தெடுப்பே 174 CRPC. 174னா 174 CRPC ஒரு சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம். எப்படி நீதிமன்றம் நடக்கணும், எப்படி போலீஸ் வழக்கு பதிவு செய்யணும், எப்படி அவங்க செயல்படணும்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு சட்டம், வழிகாட்டக்கூடிய ஒரு சட்டம்.
அந்த சட்டத்துல 174வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாடி கிடைச்சுன்னா எடுத்து அந்த செக்ஷன்ல வழக்க பதிவு பண்ணி அந்த பாடியை கைப்பற்றி, அந்த உடலை கைப்பற்றி, பிணத்தை கைப்பற்றி புலன் விசாரணை மேற்கொள்ளணும். புலன் விசாரணை மேற்கொள்றதுக்கு ஐஓன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அவர் யாருன்னா இன்ஸ்பெக்டர் தான். ஆனா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்த பிறகு இன்ஸ்பெக்டர் ரொம்ப பயஸ்டா இருப்பாங்க, சாதியவாதிகளா இருப்பாங்க, அவங்க ஒரு சார்பா நடந்துவாங்க, தலித்துகளுக்கு எதிராக இருப்பாங்கிறதுனால அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே டிஎஸ்பி தான் விசாரிக்கணும். எஸ்சி எஸ்டி ஆக்ட்னா டிஎஸ்பினா ஒரு அதிகாரி கொஞ்சம் நேர்மையா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அவங்க இருக்க மாட்டாங்க, அது வேற. அதிகாரிகளும் நேர்மையா இருப்பாங்க, அங்கொன்றுதான் ரொம்ப ரொம்ப கண்ணீர். ஒரு 10% பேர் தான் சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து நீதி தவறாம நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்க வலுவா இருக்கிற பக்கம் சாஞ்சிருவான். எந்த சாதி ஆதிக்கமா இருக்கோ அந்த சாதிக்கு சலாம் போட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த கேஸ மூடிடுறேன், கேஸ் போடுற மாதிரி போடுறேன், உங்க மேலையும் சேர்த்து போடுறேன். வரும்போது ஏர்போர்ட்ல சொன்னாங்க, ராமநாதபுரம் மாவட்டம் சம்பகுள கிராமத்துல சாதி வெறியர்கள் இருந்து கொடிக்கம்பத்தை உடைச்சிட்டான், குடிநீர் தொட்டியை உடைச்சிட்டான். போலீஸ் வழக்கு போடுறான். தெருவுக்கு வந்து உடைச்சவங்க கேஸ், புகார் கொடுக்க போனவங்க கேஸ். உடைச்சவங்க 3 பேர் மேல கேஸ், புகார் கொடுத்தவன் 13 பேர் மேல கேஸ். இதுதான் போலீஸ் நாணயம். போலீஸ் புத்தி இதுதான். கேடுகட்ட புத்தி, சாதி புத்தி, ஒரு சாதாரண புத்தி, பாரபட்ச புத்தி, வெட்கக்கேடாக இருக்கிறது. இதெல்லாம் எழுத்து ஐபிஎஸ் படிச்சு வந்தாங்க. ஒரு நேர்மை ஒரு நேர்மை கேஸ் போடுறோம் வந்து நேர்மையான ஆனா பாதிக்கப்பட்ட மேல கேஸ் போடணும். கேட்டா நான் ஐபிஎஸ் நாட்டு வைக்க கூடாது. உங்க நேர்மையே இல்லை, படிச்சு என்ன பண்ணுது? நேர்மையே இல்லையே. பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்குறான், அவன் மேல 13 பேர் மேல கேஸ். அங்க இருக்கிற டிஎஸ்பி கீழே உடவுக்காரன் யாரும் தெரியல. யாரா இருந்தாலும் எந்த சாதிக்காரன் இருந்தாலும் போலீஸுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, போலீஸுக்கு ஒரு புத்தி இருக்கு, ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. பாதிக்கப்பட்டு ஊரை பொறுத்துருவான், ஊருக்குள்ள வந்து அடிப்பான். கருவனூர்ல ஊருக்குள்ள வந்து அடிக்கிறான், தீ வச்சு கொடுக்குறான். அந்த ஊர்ல இருந்த மக்கள் மேல கேஸ் போடுவான் போலீஸ். என்ன நியாயம் இது? எந்த சட்டத்துல என்ன இருக்குது கேட்டா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ வேலை செய்ய விடாம தடுத்தாங்க. இது இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டை மட்டும்